எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அவல் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சேனல் தொடங்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் மகாபெரிவா _97 இந்துஸ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கோ. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவா இருந்தால் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கோ. ஸோ இன்றைக்கி அவல் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. அவல் ஊற வச்சுட்டுருக்கேன் ஒரு 15 நிமிஷம். ஜீரகம், தனியா பாருங்க, தக்காளி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், மிளகா வத்தல், முந்திரி பருப்பு. ஸோ பாருங்க, தனியா, ஜீரகம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, வானிலையில் எண்ணெய் விட்டுருக்கேன், நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். ஸோ இதை பாருங்க, கொஞ்சம் தனியா நல்லா வறுக்கட்டும். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இது அவல் தக்காளி சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். ரொம்ப சவக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் வறுபட்டால் போகிறோம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு டக்குன்னு அவல் இருந்ததுன்னா அழகாக ஒரு சட்னி பண்ணிடலாம். இது பொட்டுக்கடலை வேணும்னு அவசியம் கிடையாது, தேங்காய் பொட்டுக்கடலை எதுவும் வேணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். அவல் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊறினா போதும். அது ஊறணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் மிளகா வத்தல் போட்டுக்கலாம். பாருங்க, பெருங்காயம், இது நல்லா சவக்கட்டும். வேணா இது பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டுக்கலாம், நம்ம ஆப்ஷன் தான். நான் வர மிளகா தான் போட்டிருக்கேன் இதுக்கு. பாருங்க, முந்திரி பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணுன்னே தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 5 நிமிஷம் வதக்கிடணுன்னே கொஞ்சம் அதில் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டா போகிறோம். இதை பாருங்க, தக்காளி ஒரு சிறிய வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுல இருந்தால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அப்போதான் கொஞ்சம் தக்காளி சாஃப்டாக இருக்கும், சாஃப்டாக ஆகும். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாருங்க, மஞ்சள் பொடி போட்டிருக்கேன்.
5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியதுதான். அவளோட சேர்த்து அரைக்க வேண்டியதுதான். பாருங்க, ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதுவும் ரெண்டும் சேர்த்து அவளும் இந்த வறுத்தது எல்லாமே சேர்த்து அரைச்சி நான் காமிக்கிறேன். கொஞ்சம் ஆறட்டும். பாருங்க, மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு அவல் போட்டுக்கலாம். பாருங்க, அவல் போட்டுருக்கேன் நான். அடுத்தது இந்த வறுத்து வச்ச எல்லாமே தனியா, தக்காளி, ஜீரகம் எல்லாமே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மிளகா வத்தல் எல்லாம் போட்டு வேண்டியதான். இந்த மிச்சம் உப்பு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுருக்கோம். ஸோ இப்போ அது அரைச்சி பாருங்க, அவல் இந்த வறுத்து வச்ச சாமான். ஸோ இதெல்லாம் அரைச்சி நான் காமிக்கிறேன். பாருங்க, அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து பொட்டுக்கடலை அவசியம் கிடையாது, வெங்காயம் அவசியம் கிடையாது, தேங்காயும் அவசியம் கிடையாது. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவல் சட்னி ரெடி. நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். பாருங்க, அவல் சட்னி ரெடி. அவல் தக்காளி சட்னி ரெடி. நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டா. ஸோ அவல் தக்காளி சட்னி ரெடி. ஸோ அவல் தக்காளி சட்னி ரெடி. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து திருப்பி சொல்கிறேன், பொட்டுக்கடலை அவசியம் கிடையாது, தேங்காய் அவசியம் கிடையாது, வெங்காயமும் அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறதுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ என்னோடய சேனல் மகாபெரிவா _97 சேனல், இந்துஸ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.